நம்ம பாடியில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட நம்மளுக்கு வந்து காட்டக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி தான், முடி கொட்டுறதுல தான். ஒரு பேரோமீட்டர் தான் நம்மளுடைய முடி. அந்த காலத்தில் வந்து சைனீஸ் வந்து ஒரு முடியை வச்சு நம்மளுடைய பாடியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முடி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களோட முடி. ஸோ முடி கொட்டுதுன்னா உடனே அன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறது பார்க்க மாட்டோம். 3 months 4 months முன்னாடி என்ன ஆச்சு, வாட்டர் சேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்லை பொல்யூஷன் அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கெமிக்கல் அட்மாஸ்பியர் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், ஏதாவது கெமிக்கல் ஹார்ஷ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்திருக்கலாம், இல்லாட்டி ஃபீவர் வந்திருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு இது வந்தா அதோட ரிலேட்டடா இருக்கும். அதோட ரிலேட்டட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட மெயின். இது வழுக்கங்கிறது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முன்னாடியெல்லாம் 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் தான் வழுக்க இருக்கும். அது இல்லாமல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வழுக்க இருக்கும். அதே மாதிரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 15-16 வயசுலேயே வந்து எங்களுடைய கிளைண்டல் பேஸே பார்த்தீங்கன்னா 15-16க்கெல்லாம் வருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஏன்னா பால்னஸ்ங்கிறது இன்றைக்கி வந்து காமன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சோயா வந்து நல்லா ஊற வச்சு முளை கட்டி அதுக்கப்புறம் வந்து பவுடர் பண்ணி அது வந்து சப்பாத்தியில் எல்லாமே கலந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்போ சோயா ஐசோஃப்ளேவின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஒன்ஸ் ப்ராப்ளமே இல்லை, எனக்கு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா weekly 3 times oil application, next day wash with the shikakai shampoo or shikakai paste இல்லாட்டி ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் அதை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நியூட்ரலைசர்ஸ் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நீங்கள் வெயிலில் போனால் கூட உங்களுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும். திருப்பி வந்து உங்களோட ஆயில் அப்ளை பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுடைய ஹேரோட ஸ்கேல்ப்புக்கு வந்து கிடைக்குதோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து இந்த நியூட்ரலைசர்ஸ் அப்ளை பண்ணும்போது கூட கிடைக்கும். இந்த ஸ்கேல்ப்புங்கிறது நல்ல அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, ஆயிலோட முடி வளராதுன்ட்டு. பட் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு மண் ரெடி பண்ணால் தான் செடி வைக்க முடியும். அது மாதிரி ஸ்கேல்ப் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடி வரும். அந்த ஸ்கேல்ப் சோதனைக்கோசரம் ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங்கோசரம் ரெஜுனேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில். அந்த ஆயிலில் உங்களுக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும் பொழுது அது இன்னும் அடிஷ்னல் வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ அரோமா தெரப்பி ஆயில்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம அரைச்சி போட்டு எண்ணெயில் காய்ச்சி அது மாதிரிலாம் போடுவாங்க. அதுவே வந்து இப்போ வந்து 1 ton போட்டால் ஒரு 1 liter 2 liters தான் கோல்ட் ப்ரெஸ் மெத்தடில் கிடைக்கும். அந்த மாதிரி ஆயில் ட்ராப்ஸ் சேர்க்கும் பொழுது அவ்வளோ கருவேப்பிலை நீங்கள் சேர்த்ததோட பலன்கள் வந்து அதில் கிடைக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா நீங்கள் கிளினிக்கல் செட்டிங்ஸ்க்கு வந்து கிளினிக்கல் செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு சப்ளிமெண்ட்ஸ் கம்பல்சரி எடுத்திங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம பாடியில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட நம்மளுக்கு வந்து காட்டக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடி தான், முடி கொட்டுறதுல தான். ஒரு பேரோமீட்டர் தான் நம்மளுடைய முடி. அந்த காலத்தில் வந்து சைனீஸ் வந்து ஒரு முடியை வச்சு நம்மளுடைய பாடியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முடி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களோட முடி. ஸோ முடி கொட்டுதுன்னா உடனே அன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறது பார்க்க மாட்டோம். 3 months 4 months முன்னாடி என்ன ஆச்சு, வாட்டர் சேஞ்ச் ஆயிருக்கலாம், இல்லை பொல்யூஷன் அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கெமிக்கல் அட்மாஸ்பியர் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், ஏதாவது கெமிக்கல் ஹார்ஷ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்திருக்கலாம், இல்லாட்டி ஃபீவர் வந்திருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு இது வந்தால் அதோட ரிலேட்டடாக இருக்கும். அதோட ரிலேட்டட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட மெயின் இது.